இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போகிறது குழலப்பம். இது வந்து ரொம்ப நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஈவினிங் டீக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸும் கூட. நீங்கள் வந்து இதை பார்த்து செஞ்சு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம புது அடுக்களை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு கப் அரிசிக்கு 3/4 கப்பு வெங்காயம். அரிசி எடுத்து ஊற வச்சு நல்ல வடிகட்டி வச்சுக்கோங்க. அரை முறி தேங்காய், ஜீரகம் 1 ஸ்பூனு, தேவைக்கேற்ப உப்பு. ஜீரகம், வெங்காயம், தேங்காய், ஊற வச்ச அரிசியை நல்லா வடிகட்டி கெட்டியாக அரைச்சி எடுத்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த குழலப்பம் தேய்க்கிறதுக்கு வரும். தேவைக்கு உப்பையும் போட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துடுங்க. இந்த மாவை, நம்ம அரைச்ச மாவை நல்ல ஒரு சின்னதாக நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து உருட்டிக்கலாம். நல்லா உருட்டி இப்படியே தேய்ச்சி பாருங்கள். இப்படி தேய்ச்சிட்டு அந்த குழல்லையே அப்படியே ஃபோல்டு பண்ணி உருட்டி எடுத்துருங்க. இதான் ரெடி குழலப்பம். இதை மாதிரி எல்லா மாவையும் இப்படியே தேய்ச்சி எடுத்துருங்க. எண்ணெயை நல்லா சுட வச்சுட்டு இந்த குழலப்பத்தை போட்டு பொரிச்சிடலாம். இதுக்கு தேங்காய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சின்ன வெங்காயமும் தேங்காயும் சேர்த்து நம்ம சுடுறதுனால. இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ யூஸ்வலாக அதுலேயே பொரிச்சு எடுத்துருங்க. எண்ணெய் எப்பயுமே நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுருங்க. இந்த சுறுசுறுப்பு அடங்கின உடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. வெங்காயம் தேங்காய்லாம் போட்டதுனால அது கொஞ்சம் செவந்து தான் வரும். நல்லா வெந்துருச்சு, நல்லா செவந்திருக்கு பாருங்கள். வெந்து செவந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்ல மொறுமொறுப்பான நல்ல க்ரன்ச்சியாக ஒரு ஸ்நாக்ஸு. டீக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ஒரு பலகாரம் தீபாவளிக்கு செய்யுங்க. நம்ம குழலப்பம் ரெடி.